வணக்கம் மக்களே. ஏபிள் அரசு ஆனந்தன். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, என்னென்ன ஸ்டாக் பத்தி அனலைசிஸ் வேணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டப்ப கமெண்ட்ஸ்ல வந்து அவங்க கேட்டுக்கிட்ட ஸ்டாக்ஸ்ல ஒரு பகுதி மட்டும். அதை எப்படி நான் செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன்னா, பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது மக்கள் சொன்னதுல. அதனால அதெல்லாம் தனியா வச்சுட்டு ஒரு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். பட் ஒவ்வொரு ஸ்டாக்கா சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே அரை மணி நேரம் பேசலாம். பட் இப்பொழுதைக்கு ஒரு குவிக்கா ஒரு ரேலி போயிடலாம். என்ன காரணம்னா, மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எதெல்லாம் கேட்ச் பண்ணலாம், எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 12 ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். இதில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் சேர்க்கல. அது எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனியும் சேர்க்கல. மக்கள் கேட்டதுல மட்டும் சில இதை புறக்கி போட்டிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு எதாவது ஃபர்தராக வேணும்னா நீங்க கேட்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன், அனலைஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்காக போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஇஎல், பெல். பெல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த கரெக்ஷன் இருக்கு இல்லையா, அடுத்து அடுத்து ஒரு 2 நாளைக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட இதுபடி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட கரெக்ஷன் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வர்றப்போ பாத்தீங்கன்னா 286 வரைக்கும் ஆஹ், கீழே வரலாம். ஆஹ், இந்த இடத்துல பை பண்ணா ரொம்ப நல்லது. டார்கெட் வந்து 330 வரைக்கும் லாங் டேர்முக்கு போகும். ஸோ ஆனா இந்த இந்த வர மாசம் இருக்கு இல்லையா, இந்த மாசம் அதுல வந்து பெல் வந்து 281க்கு மேல க்ளோஸ் ஆகும். இப்ப 281 தான் கரெக்டா இருக்கு. ஆஹ், இங்க ஆஹ், ஒரு சின்ன இது பண்ணியிருக்கேன். அது மறுபடியும் அதை அனலைஸ் பண்ணி சொல்றேன். அடுத்து பிஹெச்இஎல். பிஹெச்இஎல்லும் அப்படிதான். நல்ல கரெக்ஷன்ல ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் இருக்கு. பை பண்றதுக்கு சப்போர்ட் ஏரியா வந்து 209. இந்த மாசம் க்ளோசிங் 224க்கு மேல க்ளோஸ் ஆகணும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இப்ப கரெக்டா பாட்டம்ல பிடிச்சீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 220 224 இந்த மாசத்துக்குள்ளே நீங்க ஆஹ், தள்ளிடலாம். அதுக்கப்புறமா இங்க இருந்து அது கிளம்பி மேல போச்சுன்னா 420 வரைக்கும் அதுக்கு டார்கெட் இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இதை வந்து இப்போ பை பண்ணலாம். அடுத்து கோல் இந்தியா. கோல் இந்தியா வந்து 394 வரைக்கும் வரலாம். இன்னும் கூட சொல்ல போனா அதுல இன்னும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் இருக்கு. இருந்தாலும் 394ன்றது நல்ல இடம் பை பண்றதுக்கு. அதாவது மேல க்ளோஸ் ஆகாட்டினாலும் 411க்கு மேல இந்த மாசம் க்ளோஸ் ஆகணும். ஒருவேளை க்ளோஸ் ஆகாட்டினாலும் நாம வந்து அந்த டைம்ல நம்ம வெளியே வரலாமா இல்லையன்றத அப்ப பாத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி லாங் டேர்முக்கு இது சூப்பர்பா இருக்கு. கோல் இந்தியாவும் நம்ம பை பண்ணலாம். எம்எம்டிசி. எம்எம்டிசி தயவு செய்து இதை வெளியே வந்துருங்க. ஏன்னா இதுக்கு வந்து கீழே நல்ல கரெக்ஷனுக்கு கீழே வர வேண்டியது இருக்கு. இது எப்போ மேல போகும்னா 131க்கு மேல, டெக்னிக்கலா சொல்றேன், 133க்கு மேல போனா தான் இதுக்கு புல்லிஷே இதாகுது, ரெசியூம் ஆகுது. அது வரைக்கும் வந்து மார்க்கெட் கீழே இந்த இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரெக்ஷன், ஃபுல் கரெக்ஷனுக்காக மெதுவா இறங்கிட்டு இருக்கு. லாங் டேர்முக்கு அவ்வளவு ஒன்றும் நல்ல ஸ்டாக்கா தெரியல. ஸோ அதனால ஏதாவது ரெக்கவர் ஆகுறப்போ கையில வச்சிருக்கவங்க கொடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு பார்க்கலாம். அடுத்து ஐஆர்சிடிசி. நம்ம மக்களால் அதிகமாக பேசப்பட்ட ஸ்டாக் இது. ஐஆர்சிடிசி நல்ல ரேலி போனப்பே நான் வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்லி சொன்னேன். இப்போ 2021 டைம்ல அவாய்ட் பண்ணுங்க, இது வந்து பெரிய அளவுல கரெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதை தாண்டி வந்து பப்ளிக்ல பரபரப்பா பேசப்படுற ஸ்டாக் தான் நம்ம வாங்குவோம். அதெல்லாம் இது மேல போயிட்டு இருந்தது. ஆனாலும் திரும்ப கீழே வரும், நிச்சயமா வரும். இது இப்பொழுதைக்கு லாங் டேர்ம்க்கோ இல்ல ஷார்ட் டேர்ம்க்கோ பெருசா பை பண்றதுக்கான ஒரு நல்ல ஹோப் இல்ல. ஸோ இதையும் அவாய்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஷாக்கா இருக்கும் உங்களுக்கு. ஐஆர்சிடிசி வந்து நல்ல ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி அப்படி இப்படி என்னென்னமோ இருந்தாலும் இது பெருசா மேல போறதுக்கான பெரிய ஹோப் இல்லை. அடுத்து என்ஹெச்பிசி. என்ஹெச்பிசி அப்படிதான். இதை வந்து நாங்க என்ஹெச்பிசி வந்து இப்ப நம்மளோட எங்களோட பழைய இது உங்களுக்குலாம் தெரியும். நாங்க 28 29ல வாங்கினோம். ஆமா, 28 29ல வாங்கிட்டு 40 தாண்டறப்போ பிடிக்கவே முடியாத அளவு வேகமா போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேல நல்லா போயிடுச்சு. இந்த மாசம் இது 78 50க்கு மேல க்ளோஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படியே இல்லாட்டினாலும் இதோட நிஜமான டார்கெட் வந்து 67. 67ன்றது பார்க்கறது இப்போ சின்னதா ஒரு 9 பாயிண்ட் மாதிரி இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 15% இறங்க வேண்டியிருக்கு. அதனால இதுல கவனமா இருங்க. 67 66 அந்த அந்த ஜோன் வர்றப்போ மறுபடியும் சூப்பரா பை பண்ணலாம். நல்லா மேல போகக்கூடிய
இது. ஆனா லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக். ஆனா இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வர வேண்டியது இருக்கு. பிஎஃப்சி சேம். பிஎஃப்சியும் அப்படிதான். இன்னும் கரெக்ஷன் காத்துட்டு இருக்கு. பிஎஃப்சிய இன்னும் கரெக்ஷன் வந்து பெருசா, அதாவது 382 வரைக்கும் வரணும். அப்படின்னா இனிமேலுக்கு மேலேயே போகாதா அப்படின்னா போகும். ஆனா எப்படின்னா, இந்த பியர் ரிலீஃப் ரேலின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு போயிட்டு வரும். லாங் டேர்முக்கு சரியா இருக்காது. ட்ரேடர்ஸ் வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் தெரிஞ்ச ட்ரேடர்ஸ் வந்து பாட்டம்ல பிடிச்சி ட்ரேட் பண்றதா பண்ணலாம். ஆனா நிச்சயமா 382 வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. அந்த டைம்ல பை பண்ணீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக். ஐஆர்எஃப்சி இது இப்ப 139.66ல இருக்கு. இது நிச்சயமா 105 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பை பண்ணலாம். அது அன்றைய சூழல் பார்த்துட்டு சொல்லலாம். ஆனா நிச்சயமா அது ஒரு நல்ல ஸ்டாக் தான். இதை வந்து லாங் டேர்முக்கு பை பண்ணலாம். எப்போ 100 ரூபாய் வர்றப்போ வாங்கலாம். கிட்டத்தட்ட 40% கரெக்ஷன் காத்துட்டு இருக்கு. அதனால அவசரப்பட்டு இப்போதைக்கு பை பண்ண வேணாம். சும்மா ஷார்ட் டேர்ம் எனக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா வேணும் சார், 5 ரூபா வேணும் சார், அது வந்து இதுல இல்ல. நம்ம இது ஒரு ஓவரால் அனலிஸா தான் பார்க்கணும். ஸோ ஐஆர்எஃப்சியும் இப்பொழுதைக்கு பை பண்றதுக்குள்ள 100 ரூபாய் வர்றப்ப தாராளமா பை பண்ணலாம். ஆர்சிஎஃப் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10% பக்கத்துல கரெக்ஷன் காத்துட்டு இருக்கு. இப்ப இன்னும் இன்னும் கூட வர வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல 140 பக்கத்துல வர்றப்போ நீங்க லாங் டேர்முக்கு வாங்குனீங்கன்னா இது வந்து 275ல இருந்து 340 வரைக்கும் போக வேண்டியது இருக்கு மேல. அதனால கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் அக்குமுலேட் பண்ணுவேன் சார், இங்க இருந்தே நான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் அது வந்து உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அது உங்களோட இஷ்டம். ஆனா 140 வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. அடுத்து ஆயில். ஆயில் இந்தியா நல்ல ஸ்டாக். நல்ல ஸ்டாக். இதை வந்து 430, இங்க இருந்து 430னா இங்க இருந்து 45 பாயிண்ட் இருக்கு. 45 பாயிண்ட்ன்றது கிட்டத்தட்ட 10%, இன்னும் 10% விழுக வேண்டியிருக்கு. அதனால அந்த டைம்ல நாம பை பண்ணிக்கலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஸ்டாக் அது. அந்த டைம்ல வர்றப்ப தான் பை பண்ணணும். 430 வர்றப்போ நீங்க பை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லாங் டேர்முக்கு தான். ஷார்ட் டேர்முக்கு வந்து மேபி இந்த இந்த கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் மேலே போகிறப்ப எல்லாரும் மேலே போவாங்க. அந்த மாதிரி ஒரு மேலே போகலாம். ஆனால் கீழே வர வேண்டிய இது இருக்கு. ஸோ 430 வர்றப்போ இதை பை பண்ணிக்கோங்க. அடுத்தது கெயில். கெயில் அப்படிதான் லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் இப்போ ஒரு ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் வந்து இப்போ சமீபத்தில் அவன் போட்ட இது கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனா இன்னும் 174ல இருந்து 166 வரைக்கும் கூட வரலாம். அது எந்த இடத்துல திரும்புறாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஆனா அதே மாதிரி கீழே வர்றப்போ இதை அக்குமுலேட் பண்ணீங்கன்னா நல்ல டார்கெட் இருக்கு. 290 வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அது நிச்சயமா ஒரு 1 or 2 இயர்ஸ்ல போகும், டபுள் ஆயிரும். இப்போ நீங்க வாங்குற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அது டபுள் ஆகும். அதனால கெய்லியும் ஒரு ஒரு கரெக்ஷன் வர்றப்ப நீங்க பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ட்ரேடிங்காக யூஸ் பண்றவங்க பண்ணிக்கலாம். ஓஎன்ஜிசி இந்த மாசம் 248க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா சூப்பரா பை பண்ணலாம். ஆனா 230ல இருந்து 235 வர வேண்டியது இருக்கு. அதாவது 23% வரணும். அப்படின்னா கிட்டத்தட்ட 10%. இப்போ அதனால இது கரெக்ஷன் வந்த பின்னாடி பை பண்ணலாம். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா கீழே வரப்ப நிச்சயமா இதை வாங்குங்க. இப்போ ஒரு விஷயம் நீங்க நம்ம அனலைசிஸ்ல ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிருக்கலாம். இப்ப பார்த்ததுல ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் சிரமத்துல இருக்கு. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. அதனால இப்போ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது எதுல எல்லாம் அப்படின்னா, ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் கவனமா இருக்கு. இந்த ஆயில் ரெஃபினரிஸ் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் சிரம திசையில இருக்கிற மாதிரி தெரியுது சார். இதுல என்ன விஷயம்னா, என்ன சார் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு சொன்னீங்க, ஆனா இது வந்து கீழே வந்துட்டு இருக்கே எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா, மார்க்கெட் கீழே வர்றப்போ சரி, அது வந்து எல்லா ஸ்டாக்கும் கீழே வரணும்னு அவசியம் இல்லை. மேலே போறப்பையும் எல்லா செக்டாரும் மேலே போகணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஆஹ், இந்த கரெக்ஷன் இருக்கு இல்லையா, 2021 அக்டோபர்ல இருந்து வந்த கரெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கரெக்ஷன் முடிஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி
கோவிட் கரெக்ஷன் முடிஞ்சு எல்லா ஸ்டாக்கும் மேல போயிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோ செக்டார் மேல ஏறவே இல்லை, அது கரெக்ஷன்லயே இருந்தது. மறுபடியும் ஃபர்தரா அடுத்து 2021 அக்டோபர்ல கரெக்ஷன் வர்றப்போ அப்போயும் ஆட்டோ செக்டார் கரெக்ஷன் வந்து அந்த கரெக்ஷன் முடிஞ்சு எந்திரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சது ஆட்டோ செக்டார். அப்போ ஒரு மார்க்கெட் நல்லா மேல போனாலும் ஏதாவது ஒரு செக்டர் கீழே வரும். இப்போ நம்ம மார்க்கெட்டை நல்லா தூக்கிட்டு போக போறது அப்படின்னா என்னோட இதுபடி பேங்கிங் செக்டார், குறிப்பா HDFC பேங்க், இது வெயிட்டேஜ் இருக்கிறதுனால அந்த செக்டார் வந்து இந்த மார்க்கெட்டை மேல தூக்கிட்டு போகும். ஃபார்மா செக்டார் தூக்கிட்டு போகலாம். ஆஹ் அதனால ஆயில் செக்டர் கீழே வருது அப்படின்னு ஆயில் செக்டர் உடனே மேல போகணுன்றது ஒரு அவசியம் இல்லை. அதனால இந்த ஆயில் செக்டாருக்கு ரொம்ப ரீசெண்டா ரொம்ப சீக்கிரமா ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வரலாம் இந்தியன் ஆயில் செக்டர்ஸ்க்கு. வெளிநாடுகள் எப்படின்னு தெரியல, ஒரு ஒரு பேட் நியூஸ் வரலாம். அதனால அந்த பேட் நியூஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொன்ன ஒவ்வொரு ஸ்டாக்கோட ஒவ்வொரு டார்கெட்டையும், கீழே இருக்க டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிடும். அப்போ நீங்க சூப்பரா பை பண்ணலாம். ஸோ அடுத்த ரேலிக்கு அது தயாரா இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட்டை தூக்கிட்டு போறதுக்கு அதெல்லாம் அப்போ சப்போர்ட் பண்ணும். ஓகே மக்களே, இதுல என்னன்னா மக்கள் கேட்ட ஸ்டாக்ஸை பத்தி தான் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பப்ளிக் செக்டர் மட்டும் எடுத்திருக்கேன். இன்னும் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் கேளுங்க. முடிஞ்ச அளவு இந்த ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்மால் கேப் கேட்குறீங்க. அதை அதுல எல்லாம் பெருசா அனலைஸ் பண்ணி அதை நான் பெரும்பாலும் அதை சஜஸ்ட் பண்றது இல்லை. ஸோ மிட் கேப்ஸ் அந்த லார்ஜ் கேப்ல நம்ம இப்போதைக்கு கேட்போம். ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டு திருப்பி ஏறப்போகுது. நீங்க இந்த வாரம் வந்து மார்க்கெட் பெருசா இறங்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் இறங்கும் போது பெரிய கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு தான் சொல்லுவாங்க. மார்க்கெட் இறங்குறப்ப தைரியமா இன்வெஸ்ட் பண்ற ஆளுங்க தான் மார்க்கெட்ல ஜெயிச்சிருக்காங்க. அதீத பயம் ஆபத்து. ஸோ மக்களே, இதெல்லாம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட் பத்தி, போகா ஸ்ட்ராட்டஜி பத்தி கத்துக்கணும்னா இங்க இருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நாம வழக்கம் போல சொல்றதுதான், நம்ம சபை ரெஜிஸ்டர் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிற விஷயம் தான். அடுத்த வீடியோல நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.